சிறந்ததோர் முனியன் கோவில் மஞ்சு விரட்டு முன்னிட்டு இந்நாடகத்தின் உபயதாரருமாகிய அம்மனடி பங்காளி வகைரா அன்பு தெய்வ திருவாளர்கள் ராம பெரியசாமி ஐயா அவர்களும் சுந்தரவள்ளி அம்மாள் அவர்கள் நினைவாக திரு பேனா தங்கம் ஜோதி குடும்பத்தின் சார்பாக இந்த நாடகத்தின் உபயதாரராக அவர்களை மேடைக்கு வரும்படி விழாக்குழு சார்பாக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய அன்பு ஐயா பெரியசாமி சுந்தரவள்ளி அம்மா அவர்கள் நினைவாக தங்கம் அண்ணா அவர்களும் ஜோதி குடும்பத்தார்களும் மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு அண்ணன் மூர்த்தி அண்ணா அவர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தெய்வ திருவாளர் பெரியசாமி அவர்களின் மூத்த மகனான மூர்த்தி அன்பு அண்ணா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்க்கப்படுகிறார்கள். அந்த வானத்தை போல மனம் படைச்ச சாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. கருப்பண சாமியிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. மலையரசி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள்,
ஊர் குலத்தான் மக்களை காத்து நிற்கும் எங்கள் தெய்வமே. ஊர் குலத்தான் பட்டியிலே குடிகொண்ட கருப்பண சாமியிடம் முனியன் சாமியிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற நிலங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவர். தேடுகின்ற நிலங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். மலையரசி அம்மனே தேடுகின்ற நிலங்களில் குடியிருப்பவள் தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். கருணை உள்ளம் கொண்ட எங்கள் தெய்வம் தானையா கருப்பண சாமி என்று புகழை பாடையா. அலை முழுதும் ஆட்சி செய்பவள் முனியன் அருள் இருந்தால் மக்களையே காத்து நிற்பவள். அலை மீது ஆட்சி செய்பவள் முனியன் அருள் போய் வருவோர்க்கு அள்ளி தருபவள். மக்கள் உரை தீர்த்து எங்கள் தெய்வம் தானையா மக்கள் உரை தீர்த்து எங்கள் தெய்வம் தானையா. மலையரசி அம்மன் முனியன் கருப்பணி ஒன்று தானையா. எல்லோரும் ஊர் குலத்தான் பட்டியிலே குடிகொண்ட முனியன் கருப்பண மலையரசி சாமியிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. கருணை உள்ள கொண்ட எங்கள் தெய்வம் தானையா முனியன் கருப்பணி சாமி நம்பி வாக்கையா. கருணை உள்ள கொண்ட எங்கள் தெய்வம் தானையா முனியன் கருப்பண சாமி நம்பி வாருங்கள். பிள்ளை இல்லா மக்களுக்கு பிள்ளை தருபவர் பிள்ளை இல்லா மக்களுக்கு குழந்தை வரத்தையே எங்களுக்கு அள்ளி கொடுக்கும் மலையரசி அம்மன் தானையா. எல்லோரும் என் கருப்பண மலையரசி சாமியிடம் கையேந்துங்கள். அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. ஊர் குலத்தான் பட்டியிலே குடிகொண்ட முனியன் கருப்பண மலையரசி சாமியிடம் கையேந்துங்கள். நன்றி 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 நன்றி.
வரவேற்பு, அருமையான கூட்டம். என்ன போக இது இந்த ஊதுவத்தி எடுத்து அமுத்து கொடுப்பா இருக்கணும். நாட ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னா வெளியே வந்தாச்சு. நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? எனக்கு என்னன்னு மட்டம் மல்லாக்க படுத்து தூங்கணும். அதுக்கா நம்ம வந்திருக்கோம். விடிகிற வரைக்கும் அவெல்லாம் முழிக்க வச்சு நாடகம் பார்க்க வச்சு ஊறுகாய நம்ம திங்கணும். ஊறுகாய் திங்கணுமா? ஊறுகாய் திங்கிறது இல்லை வாதியார. ஊறுகாய சாப்பிட்டாத்தான் நம்ம வீட்டில் காலைல அரிசியும் பருப்பும் வாங்க முடியும். அப்படி சொல்லுங்க. ஆமா, அவங்க தான் முதலாளி, நம்மளாம் தொழிலாளி. எதுக்கு சொல்லி வச்சிருக்காங்க? அவங்க கொடுக்கறத வச்சு தானே நம்ம குடும்பம்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. உங்களை மாதிரிலாம் அமையுமா? எனக்கு தான் ஒன்றும் இல்லை. சரி இருக்கட்டும், அப்படியே காலப்போக்கில் மாறு எங்களுக்கும். சரி இருந்தாலும் அருமையான வேலையில அங்கே பின்னாடி உட்காந்துருக்கோம்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எந்திரிச்சு முன்னாடி வாங்கினே. இவ்வளோ இடம் இருக்குது, எல்லாம் பின்னாடியே போய் உட்காந்துருக்கல. என்ன காரணம்? வாங்கம்மா, இப்போத்தான் ஷிஃப்ட் முடிஞ்சு வர்றீங்களா? உட்காரு உட்காரு உட்காரு. பாய வெறி பாய் பார்த்து சீட்டு பார்த்து போடு. மாறி கீறி சீட்டை மாற்றி போட்டுறாது. உட்காரு உட்காரு. இந்த தூங்குற இந்த பாப்பாவெல்லாம் அங்கிட்ட கொண்டு போய் எங்கிட்ட ஒரு பஞ்சாரத்தில் மூடி வைங்கம்மா. இது வீட்டில் கொண்டு படுக்க வைங்கம்மான்னு சொல்ல வந்தேன். இருக்கட்டும். அப்படிலாம் இருந்தாலும் நிறைய இளைஞர்கள் கூட்டத்தெல்லாம் இன்னைக்கு காணும். ஆமா. என்ன காரணம்? என்ன? காலையில பயில ஊரா மாடு உடிச்சு அசந்து போய் படுத்து தூங்குறாரு. பாதி ஆண்களை காணும். தம்பி, எப்பயுமே இங்க தாய்மார்கள் கூட்டம் தான் இதா இருக்கும். அப்படியா? ஆமா. கவலைப்படாதா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாடகம் வச்சிருக்கீங்க. இருந்திருந்து நாடகம் வச்சு நீங்க சாதாரணமா சும்மாலாம் நீங்க ஒன்றும் வைக்கலன்னு தெரிஞ்சு வச்சு. ஆமா. உங்க ஊருக்குள்ள சாப்பிட்றதுக்கு வழியா போகும்போது ஒரு மாடு சலக்கு சலக்குன்னு ஓடுச்சு. சரி. கழுத்துல தண்டி சங்கிலி அத்தோட எனக்கு வீட்டுக்கு சாப்பிட போவோமா, வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கோமா. கடையில யாரு விட்டு மாடோ பிடிச்சி கட்ட வேண்டியதானே கிடக்கு. தம்பி மஞ்சோட்டு வச்சிருந்தா அதெல்லாம் எவை விட்டு மாடுன்னு தெரியல, அது வாட்டில் அலையுதுனாங்க. அது ஒரு பெரிய விஷயம். பரவாயில்ல இருக்கட்டும். அதே போல இன்னைக்கு வந்திருக்க வெள்ளச்சாமி இந்த நாடகத்துல முக்கிய கதாபாத்திரமே என்ன? வெள்ளச்சாமி மாடு பிடிக்க போவார். ஆமா. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் நாங்க என்ன பண்ணுவோம்னா பொம்மை மாடு வச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அவருக்காகவே சிறப்பா பின்னாடி 2 காலையே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு காலம் அவர் அடக்குவார், இன்னொரு காலை இவர் அடக்குவார். நான் காலை அடக்கினாலதான் புளிய மரத்தில் அட்டி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். இருக்கட்டும். அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்க முதல்ல நல்ல ஒரு வணக்கத்தை தெரிவிக்கலாம்னா அருமையான ஒளி அமைப்பு ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்டமான தெய்வத்தோட பேர். இந்த மை செட்டு இதில் யார் ஆப்ரேட்டர்? 4 பேருமா? உங்கள் பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கவங்கள யார்? உங்களுக்கு வட்டி பணம் கொடுத்த ஆளுங்களா? முக்கியஸ்தர்களா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ப்பு மட்டும் போட்டு விட்டினா நல்லா இருக்கும். தம்பி, எப்பயுமே இங்கனுக்குள்ள வந்தோன்னதான் தெரியும். இன்னைக்கு அங்கே மெயின் ரோட்ல திரும்பினோடனே சீரியல் செட்டு தெரியும் போதே நானே ஒரு இதாத்தான் நினைச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு வச்சு இந்த சீரியல் செட்டு கலட்டுறது ரொம்ப ஈஸியா. கலட்டுறது ஒரு அரை பொழுதுல கழட்டிடுவாங்களாம். ஆனால் இந்த சீரியல் செட்டை முதல்ல போடுறதுக்கு நீங்கள் வர்ற கஷ்டம் ஆத்தாடி. ஒரு இன்ச்சு கணக்கு பண்ணி போடணும். அதுலேயும் கலரு மாறி போச்சுன்னா பார்க்குறாலும் ஓத்தாங்கம்மான்னு வேறு வைவாங்க. அந்த சிரமத்திலேயே ஒரு நாடகத்தை முக்கியமாக நடத்தக்கூடிய விஷயம்னா அந்த மை செட் தான். நல்லா சிரிச்ச முகமாக இருக்கு. எப்போ கல்யாணம் ஆகலையா? ஏன் பொண்ணு தர போறியா? இல்லை, கல்யாணம் ஆன ஆம்பளை இப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்களே. அப்படிலாம் இருந்தாலும் அருமையான இந்த ஒளி அமைப்போடு சேர்ந்து கொஞ்சம் பேஸ் போட்டுக்க பார்ப்போம். ஹலோ ஹலோ. நல்ல ஒரு முறையாக இந்த ஐயனாரா? சரி, ஐயனாருக்கு ஏற்ற மாதிரியே இந்த மைசெட்டோடு சேர்ந்து நம்ம கோயில் வாசல்ல ஐயனாரை கூப்பிடுவோமா? நின்றுகிட்ட நீட்டிக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. நின்றுகிட்ட நீட்டிக்கடன் தீர்த்து புட்டேன் ஐயனாரே, நீ படைச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டேன் ஐயனாரே. வைரமணி போல ஒரு பிள்ளை போறப்பா, மணி முத்துமணி போல இரு போறப்பா. உங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு பாடி போகிட்டே நீ கடன் தீர்த்து
கைதமணி வெள்ளிமணி போல இரு கண்ண துறப்பா உங்களுக்கு பூச வச்சு பாட்டு பாடி போடு போடு அடி நீ படைச்ச சக்தி எல்லாம் பார்த்து விட்டு ஐயனாரே. நன்றி. கைதட்டி உற்சாகம் செய்த அனைவருக்கும் நன்றி. அதே போல அருமையாக இந்த பாடலுக்காக இசைத்து கொடுத்த இசைக்கலைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. எவ்வளவு இருந்தாலும் எனக்காக இப்பாடலை பாராட்டி அன்பளி கொடுத்த விவசாயிகளின் நண்பன் உங்கள் தோழன் பி ஆனந்த காளை மற்றும் அன்பும் பாசத்துடன் மாமா பம்பையன் ஊர் குளத்தான்பட்டி அன்புள்ளவங்க சார்பாக பாடலுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அதே போல கைதட்டி உற்சாகம் செய்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஸ்ரீ ஐயனார் ஆடியோஸ் சார்பாக இந்த ஐயனார் பாடலுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 4 ஐயனார் பாட்டு எடுத்து வச்சிருக்கலாம் போலயே. சரி, இப்படி பாடின தலையில பாடிட்டு வா, தலையில பாடிட்டு வரவா, நல்ல வேலை நடந்துட்டு வான்னு சொல்ல முடியல. இருக்கட்டும். இருந்தாலும் பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, வற்றாத நாடகத்தின் கலா இந்த ரசிக பொதுமக்களே, விழாவினை சீரோடும் சிறப்புடன் விழா கமிட்டியாளர்களே, பள்ளிக்கு செல்லும் மாணவர்களே, மாணவிகளே, எதிர்காலம் இளம் சிங்கங்களே இருக்கா இல்லையா? நான் என்னத்த சொல்லுவேன், ஏமாப்ல எதிர்காலம் இளைஞர் கையில்னு சொல்லிட்டு ஏபிஜே அப்துல் ஐயா செத்து போயிட்டார். ஆனா இப்ப மட்டும் அவர் உயிரோட இருந்தாருன்னா நெஞ்சு நெஞ்சா குத்திக்கிட்டு அவரே செத்துருப்பார். எதிர்காலம் இளைஞர்கள் கையிலன்னு எதுக்கு சொன்னாரு? அவரை மாதிரி ஒரு ஏவுகணை அனுப்புறதுக்கு எதிர்காலம் அடுத்த வரக்கூடிய தலைமுறை கிட்டன்னு சொன்னார். சரி. ஆனா இப்ப பாரு பூரா என் கையிலும் செல்லு மட்டும்தான் இருக்குது, ஏவுகணை மஜிர்ல கூட இல்லை. அந்த எண்ணமும் இவங்களுக்கு எல்லாம் இல்ல. சரி, காலம் போற போக்குல அப்படியே போவோம். அப்படிலாம் இருந்தாலும் அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டம் போட்டு கிடக்கும் சில திருட்டு கம்பெனிகளே. எப்ப ஊருக்கு போவ நீ? ஐயே, 4 விட்டு நான் ஊருக்கு போகவே மாட்டேன், தனியா மட்டும். நாங்க பத்திரமா பாத்துக்கிறோமாப்பா. நீங்க பத்திரமா பாப்பீங்களா இல்ல பத்திரத்தை பாக்குற மாதிரி பாப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் இருந்தாலும் வந்திருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர், எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளருமாகிய பாசமிகு அன்பனார், எங்களது உடன் பருவா சகோதரனுமாகிய ஆட்டோ எம் ராஜசேகர், ஊர் குளத்தான்பட்டி அன்பனார் நாடக அமைப்பாளர் சார்பாக இந்த நாடகம் எங்களது மணப்பாறை மற்றும் மதுரை மற்றும் மணப்பாறை அருகாமையில் உள்ள கோயில்பட்டி நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். பல அருமையான ஒரு நாடகத்தை வச்சிருக்கேன். தயவு செஞ்சு யாருக்கு வீட்டுக்கு போகணும்னு என்ன இருந்தா இப்ப எந்திரிச்சு ஓடி போருங்க. அதெல்லாம் நம்ம மத்த ஊர் மாதிரிலாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்ன வச்சாரு பாரு நீ வேணாலும். அப்படியா? ஆண்கள் கூட எந்திரிச்சு போவாங்க, தாய்மார்கள் எந்திரிச்சே போக மாட்டாங்க. ஆட வைக்கிறது எதுக்கு தெரியுமா? நம்மள ஆட வச்சு அவங்க பார்க்கணும். ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியாம மாட்டிக்கிறீங்க ஒரு சில நாடகத்துல. எப்படி? இந்த பாண்டிச்சேரி மாமா நாடகத்துல நம்ம என்ன செய்வோம், இவங்களை ஆட விட்டு நம்ம ஊர்ல காய்ச்சி வாங்கிட்டு போயிடும். அதான் உண்மை. இன்னும் சத்த நேரத்துல ஒரு 1 மணி ஆனோடனே பாரு ஆட்டத்தை. நான் என்ன பப்புண்டான் சாடுறேன், எனக்கு ஈக்குவலா 2 ஆள் ஆடும். ஓஹோ, தெரியும் அப்படித்தான் ஆடுவீங்கன்னு. இருக்கட்டும், என்ன பண்ற, தெய்வீக கடாச்சாரம் தானே. அந்த ஒரு தெய்வத்துக்காக நம்ம மதுரை பகுதியில பேர் பெற்ற அந்த பாண்டி முனீஸ்வரர் ஆலயத்துடைய புகழ்பெற்ற புராண கதை இந்த கதை. ஏன்னா வெள்ளையம்மா வெள்ளைச்சாமின்னு சொல்லக்கூடிய 2 பேர் மாண்டு மடிஞ்சு தெய்வமாக வாழக்கூடிய இந்த நாடகத்தை வைத்த ஊர் பொதுமக்கள், பெண்கள் விழா கமிட்டியாளர் மட்டும் இந்த எங்கத்த அந்த சோறு போடும்போது கேட்டீல, சோறு சாப்பிட விட்டீல, யாரு பப்புன்னு யாரு பப்பு, நான் இன்னும் ரஜமே வரலாக்கான்ட்டு உட்காந்துருக்கேன். அந்த குறுப்பு சேலடா இந்த கண்டுபிடிச்சாண்டா, அதெல்லாம் குழுடா, இந்த கண்டுபிடிச்சிட்டேன்டா 4 பேர். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த படுத்துருக்க பாப்பா எழுப்பிவிடனேன் பாவன், இப்படி படுத்துருக்காரு இந்த பனியில். இல்லைன்னா ஒரு போர் ஊர் இருந்தா போட்டு பொத்தி விடு. எப்பா கேமராமேன் உன் கவரில் போட்டு மூடு. எதை? இல்லை அந்த பிள்ளை குளிராம இருக்கும்ல, அதுக்காக சொல்ல வரேன். இந்த பின்னாடி உட்காந்துருக்க ஆளுகள்லாம் முன்னாடி எந்திரிச்சு வந்திருக்கத்தா, அப்புறம் பின்னாடி உட்காந்து என்னையெல்லாம் குறை சொல்லக்கூடாது. நேற்று போன ஊர்ல ஒரு அம்மா பின்னாடி உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருந்துச்சு மாமா. சரி, நல்லாதான் பேசிக்கிட்டு இருந்தேன். திடுவுடனே அங்கிருந்து பாயை தூக்கிட்டு முன்னாடி வந்துச்சு. சரி, ஆகா நம்ம மூஞ்சி சரியா தெரியல போல, நாடகம் பார்க்கதே அந்த அம்மா வருதுன்ட்டு நானும் ஆமா இடத்த விடுங்க உட்கார சொல்லுவோம்னு சொல்லி அந்த அம்மா உட்கார வச்சேன் பார். சரி, அந்த அம்மா உட்காரம்னு பார்த்தா என் நாடக மேடைக்கு முன்னாடி வந்து என் மூஞ்சிக்கு முன்னாடி பாய ஒரு உதறுச்சு. சரி, என்னம்மா அப்படின்னு. நாடகம்லாம் நல்லா தான் இருக்கு, பப்புன்னு முகரதையும் சரியில்லைன்ட்டு போகுது. அந்த கூட்டத்திலே அந்த அம்மா தான் ஒழுங்கா நாடகம் பார்த்து, அந்த அம்மா தான் ஒழுங்கா தானே அன்பளிப்பு கொடுத்தாப்புல. இல்ல அந்த அம்மா அப்படி இதை விட ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுமா, முன்னாடி உட்காந்துருந்த அம்மா தேம்பி அழுகுது. அந்த அளவுக்கு நடிச்சிருக்க. நடிக்கவும்ல ஒரு மஜினையும் புடுங்கவும்ல, ஏம்மா அழுகுறேன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்குறேன். வேற ஒண்ணும் இல்லை தம்பி, உன்னைய நினைச்சு அழுக வருது,
இன்னொன்னு நினைச்சு அழுக வருதுன்னு. இன்னொன்னுனா என்னது? அதுதான் தெரியல, ஏதோ தாம சொல்ல வர சொல்லுமான்னு. சரி. வேற ஒண்ணுல தம்பி, நாங்க ஒரு நாய் ஒண்ணு வளர்த்தோம். அந்த நாய் 4 நாளைக்கு முன்னாடி ரோட்ல அடியோடு செத்து போச்சு. சரி. அதனால நான் அழுகுறேப்பா. ஏப்பா அட சாமி நல்லா இருப்ப கொஞ்சம். ஏ பப்பனு, ஓ அவங்க நாய் அடிபடிச்சதுக்கு உன்னையே பார்த்துட்டு தேம்பி தேம்பி எழுதுச்சா? அதே மாமா எனக்கும் தெரியல. அந்த அம்மால கேட்ட, அம்மா நாய் வளர்க்கறதும் சாகிறதும் சாதாரண விஷயம். ஆமா. அதுக்கு ஏமா பப்புன்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்காந்து அழுவுறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் சொல்லுச்சு. என்ன? இப்ப நாயை நினைச்சு அழுவலப்பா. சரி. உன்னைய நினைச்சுட்டேன் அழுவுறேன். ஏன் உன்னைய நினைச்சு அழுவுது? இந்த நேரத்துல நீ அம்மா என்ன நினைச்சு அழுவுறேன்னு கேட்கிறேன். நாங்க வளர்த்த நாய் ராத்திரி 11 மணி ஆனா உன்னைய மாதிரிதான் வாழ்னு கத்தும். அப்ப வெளியே வந்து நீ பாடல. அந்த அம்மாளுக்கு அப்படி கேட்டிருக்கும் போல, அவங்க வீட்டு நாய் கத்துறது நான் பாடுறது ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல. சரி. அது மாதிரிலாம் யாரும் சொல்லிடப்படாது சொல்லிக்கொண்டு என்ன கருத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய இன்று 20 சிங்கார வண்ண கலையரங்கள் ஊர் உளத்தான்பட்டி ஸ்ரீ முனியன் கோவில் மஞ்சு விரட்டு விழாவினை முன்னிட்டு இன்றிரவு நடக்கக்கூடிய நாடகத்தின் தெய்வ திருவாளர்கள் ராம பெரியசாமி, சுந்தரவள்ளி அம்மாள் மற்றும் நினைவாக திரு பெரி தங்கம் ஜோதி குடும்பத்தார்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகமாக அந்த மதுரை பாண்டிச்சாமி எனும் நாடகம் இதோ. ஏன் இந்த ஆல்ரவுண்டுக்காரன் அடிக்கடி எங்கிட்ட போறானே, எதுவும் குழம்புல எதுவும் கலந்துட்டீங்களா? வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டாக்கா இருக்கிறியா? சரி இருக்கட்டும். இருந்தாலும் நாடக உலகின் நவரச நாயகன் செல்லப்படமெல்லாம் தனக்கென்று வெற்றி முறை சூட்டக்கூடிய பாசமிகு அன்பு பாசக்கூடிய அருமை மாமா கோவில்பட்டிக்கு அருகாமையில் உள்ள கைகாட்டியை சேர்ந்து ஏ.கே. பெரியசாமி அவர்கள் இவரிடத்தில் உங்கள் முன் வெள்ளை சாமியாக நடிக காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து கானக்குயில் கவியரசி, பாட்டுக்கென்று இவரா இவருக்கென்று பாட்டா என்று சொல்லக்கூடிய பாசமிகு அன்பு சகோதரி என் விஜயா அவர்கள் இவரிடத்தில் உங்கள் முன் வெள்ளையம்மாளாக நடிக காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து பாசமிகு அன்பு அண்ணார் பரசுராமன் அவர்கள் சேதுபதி பாண்டியமணியாமடியை காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து பாசமிகு அன்பு அப்பா பழனிசாமி அவர்கள் குடுகுடுப்பையாகவும் மாடாகவும் தோழராகவும் நடிகை காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இவர்கள் மட்டில் எங்களது ஆர்மணிய தேன் இசை சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு குருநாதருமாகிய மதுரையைச் சேர்ந்த K.S. ஜெயமணிகண்டன் அவர்கள் இவர்கள் மட்டில் உங்கள் முன் ஆர்மணியத்தை இசைப்பார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உயிரத்திற்கு தெய்வத்தாலாகாதினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் ஒன்றே குலமின்றே பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலமின்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட விட்டு வணங்குவோம் ஒன்றே குலமின்றி பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம்
அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். நன்றி நன்றி நன்றி. இங்கு ஹார்மோனியம் இசைக்கும் பாசமிகு அன்போனார் மதுரையை சேர்ந்த ஜி.கே. ஜெயமணிகண்டன் அன்போனார் அவர்களுக்கு ஊர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்க விரதகம் இசைக்க காத்து கொண்டிக்கூடிய பாசமிகு அன்பு மாமா ஹலோ சூப்பர் சூப்பர் அருமையான ஆடியோஸ். ஐயனார் அண்ணனே ஓனரா? அருமை. எங்களை எல்லாம் வெளிநாடு வாழ் அத்தனை பேருக்கும் ஒரு பொழுதுபோக்காக கொண்டு சென்று நாடகத்தை வெளி உலகத்துக்கு யூடியூப் பதிவு செய்து கொண்டு இருக்கும் அருமை தம்பி மேடை நாடகம் அருமை தம்பி மாசானம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். நித்தம் ஐயா, நீங்க எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. நீங்க எல்லாம் 4 பேர் விஜய் டிவிக்கு ஓடி போருங்க. உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து மேடைக்கு வரும்படி விழாக்குழு சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இருக்காங்களா? சரி, வரட்டும் வரட்டும். ஏனே பாதியார பாட்டெல்லாம் எப்படி? அருமே. இந்த ஐயாவுக்கு அன்பு அமைப்பாளர் அன்பையா சோமையா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாகவும் மற்றும் இந்த பிரார்த்தனை சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடி வைத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். சரி சரிப்பா. நன்றி நன்றி நன்றி. ஐயோ அடே இப்படிலாம் வரலாம்லம்மா. இந்த இடம்ல நாங்கள் என்ன குத்தகைக்கு வாங்கியிருக்கோம் இல்லை இப்போம்மா ஜல்லிக்கட்டு விட போகிறோம்மா? இல்லை தம்பி, பைக்கு போகும் சொல்லி பின்னாடியே உட்காடுறாங்க. சரி சரி சரி, கொஞ்சம் 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 ஐயோ ஐயா இப்படி கொண்டு வா, இப்படி கொண்டு வா பாய. இங்கிட்ட இடம் இங்கிட்டலாம் வண்டி போகாது, கொண்டு வா அங்கிட்டு கொண்டு வா கொண்டு வா. தூக்கு 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 ஏத்து, ஒன்றுச்சு நிமிர முடியல, எடுத்துட்டு வா. நான் சொல்ல சொல்ல யாரெல்லாம் இங்கே உட்காடுறீங்களோ வீட்டுக்கு போகும்போது காலையில் முன்ன பாம்பு செத்து கிடக்கும். இருக்கட்டும், இருந்தாலும் விவரமடிகள் மிருதங்க சக்கரவர்த்தி பாசமிகு அன்பு மாமா KSN பாண்டியன் அவர்கள் மிருதங்கத்தை மிருதுவாக இசைப்பார். விடாத போடு, எங்க அக்காவை நினைச்சுக்க, அது பெரிய அக்கா, இது சின்ன அக்கா. இடல கிடைக்குவாரு.
கோபக்காரி நைவா நன்றி 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 நன்றி. கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி. கைதட்டாமல் உட்காந்து நாடகம் பார்க்கக்கூடிய அன்புள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி தான். ஆ கருப்பர் பாட்டா அடுத்த வர்ற அளவு பூரா ஜாயின் பாடி தான் பாடுவாங்க. நானே பாடிட்டேன்னா அவங்க பாட்டு தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்காகத்தான் பார்க்குறேன். இருக்கட்டும், அருமையான வாசிப்பு. அவரை தொடர்ந்து எங்கள் ஆல்ரவுண்டு. ஆமாம், ஏன் வாத்தியாரா சொல்லுயா? ஏன் காதில் மட்டும்தான் அப்படி கேட்டுச்சாலும் உங்கள் காதலையும் என்ன? அது என்ன கடைசி வாத்தியம் மட்டும் சம்பளம் பத்தலை இந்த மாதிரி இருந்துச்சு. அதுதான் காலையில் எல்லாருக்கும். இருந்தாலும் பாசமிகு அன்பு தம்பி PK துரைசாமி, அன்பு தம்பி MA என்ன படிச்சிருக்க? MA தமிழ் படித்து கொண்டிருக்கூடிய பாசமிகு அன்பு தம்பி துரைசாமி அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைப்பார்.
உண்மையிலுமே இந்த சின்ன வயசுல தம்பி வாச்சது காட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலுமே இந்த சின்னதிர வயசுல பள்ளி பருவத்துல படிச்சுக்கிட்டு, அதுவும் நாடகம் கத்துக்கிற பெரிய விஷயம் இல்லை, இத்தனை வாத்தியம் இப்படிப்பட்ட கலைஞர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு இணையா வாசிக்க தெரிஞ்சிருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். பட்டமங்கலம் நாடு ஆனந்த் பிரதர்ஸ் மற்றும் சரி சுண்டக்காடு சிவா பிரதர்ஸ் பயிலுகடா என்று அன்புள்ளங்கள் சார்பாக 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளங்களுக்கு நன்றி. அடுத்த ஏதாவது சொல்லணும்னா எழுதி கொண்டு வாங்கப்பா. இவன் வாசிப்பிலேயே நான் மறந்துட்டேன், அப்புறம் என்னையும் கோத்தவங்கம்மான்னு பேசிடப்படாது இருக்கட்டும். இருந்தாலும் அவரை தொடர்ந்து இங்கு தாளம் மிசியை காத்து கொண்டிருக்கூடிய பாசமுக அன்பு அண்ணார் மாப்பிள்ளை இவர்தான் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி தாளக்கார் இவர்தான். அவர் மண்டை மஜில் இருக்க மைட்டப்பா பூரா என் காசு பிளாக் ரோஸ் போற ஊர்ல கேட்டு போறாங்க, என்னப்பா வயசான ஆளுல கூட்டி வந்துடுறீன்னு. அவருக்கு 16 ஆகுது, உனக்கு தெரியுமா? 2வது பெற்றிருக்காரு. இருக்கட்டும், அப்படியே தொடர்ந்து அடுத்தபடியாக அருமையான ஒன்றை திரைமைப்பு என் ராமு சீன் கம்பெனி இங்கு தாளம் அன்போனார் பிகே. ஏன்னா ஒரு விஷயம் அண்ணே, இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் நாடகத்தை ரசிங்க தவறே கிடையாது. இந்த மிருதங்காரங்க தாளக்கார பேர் சொல்லும்போது கம்மியாக வாசிக்க சொல்லுங்களேன். இந்த தாளக்கார ஆளு உர தாளம் இரும்பை வச்சு அடிச்சு கிண்ட கால் கையெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடுது. அது மாதிரி இப்போ விடப்படாது, இந்த ஆளுக்கு கையும் காலம் இழுக்கணும். போடு பாப்பா. எல்லாருமே நல்லா வாசிக்கிறியா, ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதுலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இப்படி நல்லா வாசிக்கிறீல்ல? ஆமா. எங்க அக்காலாம் கேட்ட மாதிரி அவங்களுக்காக இப்ப ராஜபாட்டு தான் வந்து சாமி அழைச்சா சாமி வரும்னு ஐதீகம் இருக்கா? ஆமாப்பா இருக்குல்ல. யார் சொன்னது அப்படின்னு? ஊரே சொல்லுதே. என் பப்புனுக்காரன் நான் அழைச்சா சாமி வராதா? எங்க அலைங்க பாப்பா. நான் பக்தியோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். சரி, 1.5 மாசம் கழிச்சு இன்னைக்கு தான் குளிச்சிருக்கேன். இந்த மைக் எடுத்து வச்சுட்டு பேசு. அதனால சாமி வரும்னு நான் சொல்றேன். நாங்க சாமி வராதுன்னு சொல்றாங்க. நாங்க 4 பேரும் வராதுடா. சாமி வருங்கிறேன், வராதுங்கிறேன். சரி, பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறோம் ஊர் மக்களுக்கு. ஆமா, நீங்க தான் தலைவர். ஆமா, சாமி வந்துருச்சுன்னா சரி, உங்க 4 பேர் சம்பளம் மைசெட்டோட சேர்த்து 5 பேர் சம்பளமும் எனக்கு. சரி, என்ன ஒத்துக்கிறியா? என்ன அவ்வளவு ஆனஸ்டா உடனே தலையாட்டுற? தம்பி சாமி வராட்டி வராதுன்னு நினைப்பா? பாப்போம். சாமி வராட்டி. சாமி வராட்டின்னா ஏன் சம்பளம் எனக்கு. அது என்ன பேச்சு? உங்கள்ட்ட கொடுத்து நான் ரோட்ல தெரிய முடியுமா? சரி, அந்த டீல் வேணாம், இன்னொரு டீல் வச்சுக்கோமா? என்னது? சாமி வந்தாலும் வராட்டியும் சாமி வராட்டி நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே இந்த ஊர்ல அம்மனமா ஓடணும். சாமி வராட்டி நாங்க வராதுங்கிறோம். ஏன்டா ஒரு பேச்சுக்கு சொன்னா என் குடும்பத்தை மொத்தமா இழுக்கிறியாடா? தம்பி 5 அந்த சம்பளம் வாங்கிக்க. ஏன்டா யூடியூப்ல 80 பேர் பாப்பா, கமாண்ட்ல போ சொல்லு, பார்த்தா நல்லா இருக்கும்னு அனுப்பிச்சு. ஏற்கனவே அவன் மாமியா அவனை மதிக்காது. பரவாயில்ல, இருக்கட இருந்தாலும் கூப்பிட்டு பார்ப்போம். எக்கா உங்களெல்லாம் நம்பிதே சாமி அழைக்க போறேன். எல்லாரும் மனசார தெய்வத்தை நினை. ஏப்ப நீ பக்தியோட அழைப்ப அவங்கள நம்புறியா? சாமி வரும். அப்படி சாமி வர உங்களுக்கு இந்த பணியில வரலன்னா ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, சாமி வரும். என்ன? உங்க புருஷனை நினைச்சு பல்ல இருக்க கடிச்சு ஒரு ஒதைங்க பண்ண சாமி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். போடு, ஒரு எக்கோ போடு பார்ப்போம். ஹலோ, எத்தனை சாமி நமக்காக வருதுன்னு. ஹலோ, உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா ஊதினார் செங்குளரே. ஓடியா ஓடியா ஓடியாமா. அந்த உலகளந்தே மாயவனே 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 ஐயா கூலி கிழவாடே.
முழங்குது கருப்பசாமி ஓடே அப்படி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது கொண்ட ஓட்டு கொண்ட மேல ஓட்டு ஏ ஒட்ட மேல ஒட்ட ஓட்டு கொண்ட மேல ஓட்டு கொண்ட மேல கொண்ட ஓட்டு கொண்ட ஓட்டு ஓடியா 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 ஒரு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஓடியா வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் ஏந்தி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது ஒரு கூப்பிட்ட ஓடி வருவாளா எந்த ஐயாவலே குதி போட்டு அடி வருவாளா ஓடியா 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 ஓடியாடு அடி சமய குரத்தாலே மாரியம்மா எங்க சங்கரிய எங்கள் முன்னே வாரு மாமா அடி பட்டு பீராம்பரத்தில் தாமரையா உனக்கு பாவாடை தாவடிகள் கொண்டி வர ஓடி காலில் சலங்கையுடன் பாவாடை பலவரங்க பலோடு ஆடி வர சமய உரத்தவளே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி நன்றி 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 ஜோரா கைதட்டுங்க எல்லாரும் கைதட்டு கைதட்டு இல்லை ஜோரா தர கைதட்டு இந்த சாமி ஆடினவங்க சொந்தக்காரங்க பிடிச்சி கூட்டி போங்கம்மா ஏண்டா யாராவது பிடிச்சி கூட்டி போங்க உன்னையெல்லாம் என்னடா செய்யுது அவங்க வாட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தவங்களை சாமி இறக்கி விட்டு விளங்காத விளாட்பேடா பேசாம இருங்க வாத்தியார நான் எங்க வாத்தியார கேட்டேன் இந்த அந்த குறுப்பு ஜல கம்பெனி அவங்கதான் வாத்தியார பண்ண வேலை அவங்கதான் மொத்த பாட்டியவே கேட்கிறாளுகளே சரி பரவாயில்ல இப்ப சாமி வந்துச்சா வரலையா அதுதான் வந்துருச்சு, பஞ்சாயத்து வந்துருச்சு. உங்க 4 பேர் சம்பளமும் காலைல யாருக்கு சம்பளம் முக்கியம் இல்ல ஆ. குடும்ப அமலத்தோட ஓட வேணாம் ஏய், தம்பி, நாங்க என்ன சொன்னேன் என்ன சொன்னீங்க சாமி வந்தாலும் வராட்டியும் ஆ. இந்த ஊர்ல உன் குடும்பம் அம்மனமா வரும்னு சொன்னான் டேய் முகரே இப்ப இருக்கட்டும் இந்த சாமியடி வந்து சொந்தக்காரன் அந்த அம்மாவுக்கு யாராவது சொந்தக்காரன் வந்திருக்கீங்களா இல்லையாம்மா கூட்டி போங்கம்மா இருக்கட்டும் இருந்தாலும் அவரை தொடர்ந்து சிறந்த முறையாக இங்க தெள்ள தெளிவாக ஒளி அண்ட் ஒளி அமைப்பினை உங்கள் மத்தியில் அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ ஐயனார் சவுண்ட் சர்வீஸ் பவர் ஆடியோஸ் போடு போடு ஒன்றும் அவசரம் இல்லை போடு இவ்வளோ தெளிவு ஹலோ சூப்பர் கடைசி அந்த வசனம் அல்டிமேட் பின்னி விட்ட பின்னி இருக்கட்டும் அவரை தொடர்ந்து இருக்கக்கூடியாக அத்தா நீ சும்மா இருந்தால இறக்கி விட்டு வந்தா நிக்கிறேன் எந்த சாவனாலும் அவனுக்கு கொடுத்தா அதான் நான் வெறும் சக்கதை விட்ட கம்பெனிலாம் அங்கிட்டு இருக்குது இருக்கட்டும் அவரை தொடர்ந்து இந்த வம்புக்கு இதனாலதான் நான் போறதில்லை இருக்கட்டும் இருந்தாலும் அவரை தொடர்ந்து நாடகத்தின் அமைப்பாளர் பாசமிகு அன்பனார் ஆட்டோ எம் ராஜசேகர் ரஜினி ஆட்டோ எம் ராஜசேகர் அன்பனார் ஊர் குளத்தான்பட்டி நாடக அமைப்பாளர் இந்த நாடகம் மட்டும் இல்லத்தா எந்த நாடகம் கொடுத்தாலும் அனைத்து நல்ல சிறந்த கலைஞர்களை கொண்டு நல்ல முறையாக நடத்தி கொடுப்பார்னு சொல்லிக்கொண்டு அன்னைக்கிட்டே நாடகத்தை கொடுங்க என்று கொடுக்கதாப்பா சொல்றேன் கொடுங்க சரி அப்படி சொன்னோம்னா கல்ல சம்பளம் வந்து சேராதா கண்டிப்பாக கொடுங்க குறைஞ்ச காசுல ரொம்ப குறைச்சலா ஒரு 1.5 லட்சம் ரூபாயில அவர் கம்மியாத்தான் பேச நினைக்கிறார் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு எப்படிடா குறைச்சி பேச முடியும் டான்சர் பிள்ளைக்கெல்லாம் 4500 ரூபா சம்பளம் 5000 கேட்குது நமக்கு 150 தாண்ட மாட்டேங்குது கம்பெனி இருக்கட்டும் இருந்தாலும் வரை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக ஆமா இருக்கட்டும் இருந்தாலும் வரை தொடர்ந்து ஆடலில் அரசி பாட்டு எப்பா பொம்பளை புள்ள பேர் சொல்ல போற எல்லாரும் பேபேன்னு இருக்கியா என்னையா பொம்பளை புள்ள வரப்போகுதுப்பா சொல்லுப்பா நீ பேரை சொல்லியா சொல்லவா ஆடலில் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி என் குடிய கெடுக்கிறதுக்குன்னே வரக்கூடிய பாஜமா அன்பு சகோதரி வினிதா அவர்கள் டான்சன் காமே 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னோ
அருமையான பாட்டு. இது யாருக்கு? யாருக்கு? பெரியவங்களுக்கு. சரி. இப்ப அந்த பிள்ளை வேற ஆ, கொஞ்சம் வேற மாதிரி சொல்லு, நடுத்தரமா போடுவான். எப்படி வினிதாங்கிறதையா? கொஞ்சம் ரொமான்டிக்கா சொல்லியா? கொஞ்சம் ரொமான்டிக்காவா? ரொமான்டிக். ஒரு ரொமான்டிக்கா சொல்லணும்னா சம்மந்தான் வச்சுக்கிறீங்களா? ஏய் அதே பேரை ரொமான்டிக்கா சொல்லியா? அதே பேர ரொமான்டிக்கா. வினிதா. பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, நீ சொல்லி சொல்லி கேட்கலாமா, மனசு சொல்ல வச்சு வாங்கலாமா, அடியில் ஒரு நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம், மைனாவே 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 தனியான படுத்தா தூக்க வரல. என்னடா அதுக்கு மேல போனா ஒரு மாதிரி பனிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? வேண்டாம் இருக்கட்டும். இருந்தாலும் அவரை தொடர்ந்து நாடகத்தின் அமைப்பாளர் திருவாளர்கள் இப்படிக்கு தங்கம் ஜோதி குடும்பத்தார்கள் மற்றும் ஊர்குளத்தான்பட்டி கிராமத்தார்கள், இளைஞர்கள் மற்றும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்கள் அன்புள்ளங்கள் சார்பாக இந்த நாடகம் சிறந்த முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாப்பாடு ஒரு அருமையான ஏற்பாடு. சூப்பர். வந்தவங்களை எப்படி வாய் நிறைய கூப்பிட்டு முதல்ல ஒரு மரியாதை கொடுத்து தண்ணி கொடுத்து நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்படி முகம் சுளிக்காமல் சிரிச்ச முகமாக சாப்பாடு பரிமாறினாங்க. அது எல்லா ஊர்லேயும் கிடைக்காதா? நான்லாம் நிறைய ஊரில் வெங்காயம் கடிச்சிக்கிட்டுலாம் சோறு தந்துருக்கேன். சோறு இங்காமலாம் நிறைய ஊரில் ஆடிருக்கோம். சாப்பாடுக்கு சாப்பாடு, டிஃபனுக்கு டிஃபன். ஆமாம், அப்படி சொல்ல போனால் சாப்பாடுக்கு சாப்பாடு, டிஃபனுக்கு டிஃபன், ஓடுறது நடக்கிறது தாவுறது ஊறுறது. ஊறுறது மட்டும்தான் இல்லையா, மற்ற எல்லாம் எங்களை எல்லாம் நல்ல முறையாக கவனித்த என் தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்களுக்கு தான் நன்றி. சாப்பாடு ஒரு பெரிய விஷயம் மனுஷனுக்கு. அதுக்காக தானே உழைக்கிறதே. ஒரு ஜான் வயிற்றுக்காக அன்பு. இது ஒரு ஜாவை இல்லை, அது 1.5 ஜாவை இருக்கட்டும். எங்களை எல்லாம் பத்திரமாக உசுரோடு கொண்டு வந்து சேர்த்து எங்கள் வாகன ஓட்டுநருக்கு நன்றி. எங்கள் சங்கத்தாலெல்லாம் நம்ப முடியல வாதியாரே. ஐயோ வண்டி எது டிரைவர் எதுனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பூரா குபேரம் பொம்மை மாதிரியே இருக்காங்கடா. அதுலயும் ஒரு ஆள் அன்னைக்கு முக்குல வளைக்க முடியாம திருப்புறேன், வயிறு இடிக்குது. ஸ்டேரிங்ல வயிறு முட்டுது. மஜிர்லியா வண்டியை திருப்ப முடியும், இறங்கி தொலடா சண்டாலான்னு நான் திருப்புற மாதிரி ஆயிடுச்சு. நீ வண்டி என்ன திருப்பின? அதோட இன்னொரு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? இன்னொரு டிரைவர் காப்புல முருகேசன். யாரு? எங்க இவரு நம்ம கணப்பார முருகேசன், கண்ணுத்து முருகேசன் ஒருத்தர் இருக்காப்புல. கண்ணுத்து முருகேசனா? அவர் அந்த கேஸ் தான். சரி. அவர் என்ன பண்ணாப்புல, வண்டி எடுக்கும் போது எல்லாரும் வண்டியில ஏறிடுவோம். சரி. இவர் கடைசியா இருந்து ஏறுவாப்புல வண்டியில டிரைவர். எப்படி ஏறணும்னு வண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தான் போகும். அவர் உட்கார்ந்துருக்க டயர் பஞ்சர் ஆயிரும். அட பாவி, எடா பெரிய எம்ஜிஆர் இருக்குன்னு பக்கத்துல இருக்க ஸ்டெப்னி எடுத்து மாட்டி திரும்ப போவோம். சரி. திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் தான் போவோம். திரும்ப அந்தால உட்கார்ந்துருக்க டயர் பஞ்சர் ஆயிரும். அது என்ன காரணம்? எடா பெரிய எம்ஜிஆர் சொல்லி பக்கத்துல ஒரு கடையில ஸ்டெப்னியை வாடகைக்கு வாங்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு, யோ நீ வாயா, நீ ஓட்டுறது நேரம் சரியில்லை போல, நான் ஓட்டுறேன்ட்டு நான் ஓட்டிட்டு அந்தால பின்னாடி உட்கார சொல்லிருந்தேன். அண்டி நல்லா ஜெண்டா போச்சு. திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் போனோன்னு பின்னாடி பஞ்சர் ஆயிடுச்சு. அவர் உட்கார்ந்த இடத்துல. ஏங்க என்ன காரணம் தெரியுமா? டயர் எல்லாம் சரியில்லாம இல்ல, அவன் வெயிட் தாங்காம வண்டி வெடிச்சிருக்கு. எத்தனை கிலோ இருப்பாப்ல? அவர் 150 கிலோ இருப்பாப்ல. அப்ப வெடிக்கத்தானே செய்யும். இருக்கட்டும். இவர்கள் மேடையில் உங்கள் முன் பப்பன் காமிக்காக இன்னும் பல வேடங்கள் விடிய மாதிரி உங்களிடம்லாம் நல்லாசி பெற காத்து கொண்டிருப்பது அடியேன் சின்னவன் சிறியவன் மணப்பாறைக்கு அருகாமையில் உள்ள ராஜலபடியை சேர்ந்த KP கார்த்திக் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் உங்கள் முன் பப்பன் காமிக்காக இன்னும் பல வேடங்கள் விடிய மாதிரி நல்லாசி பெற காத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் ஏற்ற நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். அப்படின்னால இந்த பிள்ளைய பார்ப்போம். வாகன ஓட்டி அருமை தம்பி, மதுரையிலிருந்து அழைத்து வந்த அருமை தம்பி தேத்தாங்குளத்தைச் சேர்ந்த கார்த்திக். அவர் இப்போ ஹார்மோனியம் படிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மகிட்ட. அவருக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் விழாக்குழுவின் சார்பாக. இவர் அன்பு அண்ணன், அவங்களோட எங்கள் வாத்தியாரோட அவங்க மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. எங்கள் மணப்பாறை சங்க வாகன ஓட்டுநர் வண்டியில் படுத்திருக்காப்புல. கொடுத்துட்டீங்களா? எங்கள் அண்ணன் மணி படுத்திருக்காப்புல வண்டியில் கொடுத்துருங்க. ஒன்று மட்டும் அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி வணக்கம். கொடுத்துட்டா சரி. போகிற முன்னாடி இந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் எக்கோ போட்டுனேன். இந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெம்மாங்க பாடலோடு உள்ள எப்படி நம்ம போகணும். வாடீரா சாத்தியே நான் வாரே ஊர் சுத்தியே, நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்தே சோலையிலே, இமாமெம்பத்த அடிமறி கொடுந்தே, நீயும் குடுடி கொஞ்சம் கறி விருந்தே, கொஞ்சி நான் வாரே கெஞ்சி கொள்ள நீ வாடி. வாடீரா சாத்தியே வாரே ஊர் சுத்தியே, நீ பார்த்த பார்வையிலே
கறி விருந்து கொஞ்சி கொஞ்சி